சென்னையில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டால் வீடுகளை இழந்து தவிக்கும் தாங்கள் அனைவரும் வீதிகளில் நிற்க வேண்டி வரும் என வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையை புரட்டி போட்ட கனமழையால் பாதிக்கப்பட்டவர்கள் பள்ளி கல்லூரிகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். லயோலா கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள 2000க்கும் மேற்பட்டோருக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படுவதாக கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். தங்கறதுக்கு இடமும் உணவும் டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம். திரும்ப அவங்களுக்கு சிறப்பாக உடைகள் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு நோய்கள் வரும்பொழுது அவங்களுடைய மருத்துவ வசதிகளுமே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம், பண்ணியிருக்கோம். அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னவோ இதெல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறோம். அவங்கள நம்ம வெள்ளத்திலேருந்து பாதிக்கப்பட்டு அவங்கள அந்த துயரத்தை மீட்டு எடுக்கும் அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு ஈவன் ஸ்ட்ரெஸ் ரிலீவர்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைமில் சில்ட்ரனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு கூட நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறோம். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டால் அங்கு தங்கியுள்ள மக்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. எங்கள் வீடு வாசல் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. 3 பிள்ளைங்களை வச்சு நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வேறு வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு நிற்கலாமல் நிற்கிறோம். இப்போதைக்கு வியாபாரத்துக்கு போனோன்னா கூட எங்களுக்கு ஒரு முதலீடு இல்லை, எங்களால் இது பண்ண முடியல. நாங்கள் யாரை போய் கேட்குறது என்னன்னே தெரியல. திக்கில்லாமல் 3 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு கஷ்டத்தில் நிற்கிறோங்க. நான் இங்கேனா ஹாஸ்பிட்டல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் வெளியே நாங்கள் போனால் என்ன பண்ண முடியும்? என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு அதெல்லாம் பயம் வந்துச்சு. நாளைக்கே வெளியே போனவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல. கூவம் ஆற்றங்கரையோரம் வசித்த வீடுகளை இழந்த ஏராளமானோர் சூளைமேடு அரசு பள்ளியில் தங்கியுள்ளனர். இந்த பள்ளி திறக்கப்படும் நிலையில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகள் கிடைத்துவிட்டால் அங்கு குடியேறி விடுவோம் என அவர்கள் கூறுகின்றனர். நாற்று ஓரத்தில் இருந்துங்க நாங்கள் எல்லாத்தையும் பறி கொடுக்குறதோட கொடுத்தா இடத்த விட காலி பண்ணி போயிடுவோம் சார். வீடே இல்லை எங்களுக்கு படுக்கிறதுக்கு. ஆற்று ஓரத்தில் இருக்கிறோம், எங்கள் வீடெல்லாம் அடிச்சின்னு போயிடுச்சு. வீடே இல்லாத அவதிப்பட்டுனுக்கிறோம். இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம், இடத்த கொடுத்துட்டாங்கன்னா போயிடுவோம். தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள தங்களுக்கு மாற்று இடம் ஒதுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.